மர்ம மாளிகை. அத்தியாயம் 6. பங்களாவின் மர்மங்கள் நாளுக்கு நாள் தீவிரமாகிக் கொண்டே போயின. 2 நந்தினிகள் பற்றிய உண்மை இன்னும் போலீசின் கைகளில் விழவில்லை. ஆனால் அருணுக்கு உள்ளே ஒரு உறுதி பிறந்திருந்தது. இந்த வீடு எதையோ மறைத்து கொண்டிருக்கிறது. அதை கண்டுபிடிக்காமல் இந்த வழக்கு முடிவதில்லை. அன்று காலை அருண் தனது குழுவை அழைத்தார். இந்த வீடு முழுவதும் மறுபடியும் தேடணும். மேல்மாடி, அடித்தளம், எல்லா மூலைகளும் பார்க்கணும். எதையாவது மறைக்கப்பட்ட அறை இருக்கலாம். இந்த வீட்டின் சுவர்கள் தான் பதில் சொல்லும். குழுவினர் அனைவரும் தேடத் தொடங்கினார்கள். பழைய சுவர்களில், கல்லுகளில் சில இடங்கள் வெறுமையாக ஒலித்தன. ராஜன் மற்றும் சுரேஷ் சேர்ந்து சுத்தும் இரும்பு கருவிகளை கொண்டு சில இடங்களை அடித்தனர். மதியத்திற்கு அருகில் பங்களாவின் பின்புறத்திலிருந்து நூலக அறையின் சுவற்றில் ஒரு விசித்திரமான பிளவு கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த சுவர் சாதாரணமாக கல்லால் அல்ல, மேல் பூசப்பட்ட கம்பளி மற்றும் மரத்தினால் மூடப்பட்டிருந்தது. சார், இது ரகசியமாக மூடப்பட்ட சுவர் மாதிரி இருக்கு என்று ராஜன் சொன்னார். அருண் ஒளிவிளக்கை எடுத்துக்கொண்டு அந்த இடத்தை ஆராய்ந்தார். உண்மையிலேயே அந்த சுவரின் பின்புறம் வெறுமையாக இருந்தது. பல மணி நேர முயற்சிக்கு பிறகு அந்த சுவர் உடைந்து ஒரு குறுகிய கதவு வெளிப்பட்டது. கதவின் கைப்பிடியில் தூசி அடர்ந்து கிடந்தது. பல வருடங்களாக யாரும் அதை திறக்காதது தெளிவாக தெரிந்தது. அருண் தனது துப்பாக்கியை கையில் வைத்துக்கொண்டு மெதுவாக அந்த கதவை திறந்தார். ஒரு பனிக்காற்று வெளியே வீசியது. உள்ளே முழுக்க இருள். ஒளிவிளக்கை ஏற்றி உள்ளே சென்றபோது அனைவரும் நெஞ்சை பிடித்து கொண்டார்கள். அங்கு ஒரு சிறிய அறை. சுவர்கள் முழுவதும் பழைய செய்தித்தாள்கள், புகைப்படங்கள், ஆவணங்கள் அடுக்கி ஒட்டப்பட்டிருந்தன. அந்த அறையின் நடுவில் ஒரு பழைய மரமேசை இருந்தது. மேசையின் மேல் ஒரு சிதைந்த டைரி, சில குருதி துளிகள் போல சிவப்பு கரைப்பட்ட காகிதங்கள் இருந்தன. அருண் அந்த டைரியை எடுத்து மெதுவாக புரட்டினார். முதல் பக்கத்தில் இருந்த எழுத்து, நான் நந்தினி, என்னை யாராவது கண்டுபிடித்து உண்மையை வெளிக்கொண்டு வாருங்கள். அந்த பக்கங்களை படிக்கும்போது 20 வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த நந்தினியின் கதைகள் தெளிவாக வெளியே வந்தன. அவள் எழுதியிருந்தாள், என் வாழ்க்கை ஒரு இருளால் சூழப்பட்டுள்ளது. ஒரு பெரிய மனிதர், கிராமத்தில் எல்லோருக்கும் தெரிந்தவர். அவர் என்னை வஞ்சித்தார். நான் உண்மையை வெளிப்படுத்த முயன்றேன். ஆனால் அவர் என்னை மிரட்டினார். என்னால் உயிரோடு இருக்க முடியாது என்று தோன்றுகிறது. ஆனாலும் என் மரணம் உண்மையை மறைக்காது. ஒரு நாள் யாரோ இங்கு வந்து இந்த ரகசியத்தை வெளிப்படுத்துவார்கள். அருணின் கண்கள் சுட்டரித்தன. இது ஒருவித சாட்சியம்தான். அவள் யாரை குற்றம் சாட்டுகிறாளோ அவனே அவளை கொன்றிருக்கான். இந்த அறையின் மூலையில் மரப்பெட்டி இருந்தது. அதை திறந்தபோது அதில் பல புகைப்படங்கள் இருந்தன. புகைப்படங்களில் கிராமத்தில் பிரபலமான ஒரு முகம், செல்வம் மதிப்பு மிகுந்த நாராயணசாமி. ராமசாமி கூறியிருந்தார், அந்த நாட்களில் கிராமத்தையே கையில் வைத்திருந்தவன் நாராயணசாமி தான். புகைப்படங்களில் நந்தினியும் நாராயணசாமியும் சேர்ந்து இருந்தனர். சில புகைப்படங்களில் அவள் பயந்து நின்றபடி இருந்தது. சில புகைப்படங்கள் ரகசியமாக எடுக்கப்பட்டவை போல் இருந்தன. அந்த பெட்டியில் இருந்த கடிதங்களில் ஒன்று அருணின் கையை நடுங்க செய்தது. நந்தினி, உன் மாயை மூடிக்கோ, இல்லையெனில் உன் உயிரை நான் காப்பாற்ற முடியாது. உன் பெயர் யாரிடமும் சொல்லக்கூடாது. நினைவில் வை, இங்கு யார் ஆட்சி செய்கிறார்கள் என்பதை மறந்துவிடாதே. அந்த கடிதத்தில் கையொப்பம், நாராயணசாமி. அருண் கையை இறுக பிடித்தார். இது போதும், அவன் பெயர் வெளிவந்தாச்சு. ஆனால் அந்த அறையில் இருந்தது ஆவணங்கள் மட்டுமல்ல. சுவரில் இரத்த கரைப்பட்ட கையச்சுகள் இருந்தன. அது யாரோ அங்கு போராடி கடைசியாக உயிரை இழந்ததற்கான சாட்சியம்தான். ராஜன் நடுங்கிக் கொண்டே, சார், இதுதான் அந்த நந்தினியின் அடைக்கப்பட்ட அறையா என்றார். அருண் மெதுவாக, ஆம், அவளை இங்கே அடைத்திருக்கிறாங்க. அவள் இங்கிருந்தே இறந்திருக்க வாய்ப்பு அதிகம். அந்த ஆவி இன்னும் சாந்தி அடையவில்லை. அந்த நேரத்தில் பின்புறத்தில் இருந்து ஒரு சத்தம் கேட்டது. டைரி தானாக புரண்டது.
பக்கங்களில் எழுத்துக்கள் தெளிவாக பிரகாசித்தது. எனக்கு நீதி வேண்டும். அருணும் குழுவினரும் திகைத்து போனார்கள். ஆனால் இப்பொழுது பயமில்லாமல் உறுதியுடன் இருந்தார்கள். இந்த மர்மம் முழுவதும் வெளிப்பட வேண்டியது அவசியம். அந்த மறைக்கப்பட்ட அறை பங்களாவின் 2 ரகசியங்களை வெளிப்படுத்திய முதல் சாவிதான். அத்தியாயம் 7. மறைக்கப்பட்ட அறையை திறந்த பின் அருணும் அவரது போலீஸ் குழுவினரும் அந்த பங்களாவில் காத்திருந்தனர். அந்த இரவு இயற்கையாகவே பனிக்காற்று வீசியது. பங்களாவின் பழைய மரங்கள் சிவப்பை அடித்து சத்தமின்றி அசைந்தன. ஆனால் அந்த இயற்கை சத்தம் கூட அவர்களுக்கு அச்சத்தை மாசுபடுத்த முடியவில்லை. அருண் தீப்பந்தத்தை மேசையில் வைத்து புள்ளிகள் மற்றும் சாட்சிகள் தொடர்பான நோட்புக் எடுத்தார். இந்த இரவு முழுக்க கவனமா இருக்கணும். நந்தினியின் ஆவி சாந்தி அடையுமா அல்லது இன்னும் யாரையாவது துஷ்டம் செய்யுமான்னு பார்க்கணும் என்று அவர் குழுவிற்கு அறிவுறுத்தினார். அந்த நேரத்தில் மறைக்கப்பட்ட அறையின் வாசலில் இருந்து மெதுவாக ஒரு குரல் வந்தது. உங்களிடம் எனக்கு வேண்டியது உண்மை வெளிப்பட வேண்டும். குழுவினர் மீண்டும் நடுங்கினார்கள். ஆனால் அருண் தனது குரலை கட்டுப்படுத்தி, நம்மால் இனி பயப்பட முடியாது, இங்கு இருக்கும் உண்மையை கண்டுபிடிக்கிறோம் என்றார். அவள் உருவம் மெதுவாக கருப்பு நிழல் ஒன்றாக வடிவெடுத்தது. அது தெளிவாக மனித உருவத்துக்கு ஒத்தது. வெள்ளை சேலை அணிந்த நந்தினி போலவே இருந்தது. ஆனால் முகத்தில் துயரமும் கோபமும் கலந்து இருந்தது. அருண் கூறினார், நம்மை பயமுறுத்த முயற்சி செய்கிறாயா அல்லது நீ உண்மையை சொல்ல நினைக்கிறாயா என்றார். ஆவி மெதுவாக அசைந்தது. குரல் மீண்டும் கேட்டது, உண்மையை வெளிப்படுத்துங்கள், இல்லையெனில் மற்ற யாரும் உயிரோடு வெளியே போக மாட்டார்கள். அருண் மற்றும் அவரது குழுவினர் அந்த அறையை முழுமையாக ஆராய்ந்தனர். அந்த மேசையில் இருந்த பழைய டைரி மற்றும் கடிதங்களில் உண்மை வெளிப்படுத்தும் குறிகள் தெளிவாக இருந்தன. பின்னர் அவர்கள் சுவர் பின்புறத்தில் மறைத்திருந்த ஒரு பெட்டியை கண்டுபிடித்தனர். அதில் நந்தினியின் உடல் குறித்த பதிவுகள், கிராம மக்கள் தகவல்கள், நாராயணசாமி மற்றும் அவரது சகோதரர்கள் குறித்த ஆவணங்கள் இருந்தன. அருண் அவற்றை படிக்க ஆரம்பித்தார். இதெல்லாம் உண்மையான சாட்சி. நந்தினி உயிரிழந்தது மட்டுமல்ல, அவர் இந்த வீட்டில் நடந்த குற்றங்களை வெளிக்காட்ட முயன்றிருக்கார் என்றார். ராஜன் மற்றும் சுரேஷ் அதிர்ந்தனர். சார், இதை வெளியே எடுத்தால் கிராமத்தில் பெரும் கலக்கம் ஏற்படும் என்றனர். இப்பொழுது அருணுக்கு தெளிவாக கண்டது. பங்களாவில் கேட்கப்படும் சத்தங்கள், சிரிப்புகள், அழுகைகள் அனைத்தும் யாரோ ஒரு பிசாசாக இல்லை. அது நந்தினியின் ஆவி, ஒரு சாட்சி. அது உண்மையை வெளிப்படுத்த வழிகாட்டுகிறது. அந்த இரவில் குழுவினர் ஒரு திட்டம் அமைத்தனர். நந்தினியின் ஆவியுடன் தொடர்பு கொண்டு அந்த குற்றங்களை வெளிப்படுத்தும் வழிகளை உருவாக்க வேண்டும். மீண்டும் அருண் ராமசாமியிடம் சென்றார். தாத்தா, அந்த குற்றங்களை பற்றி மறைக்காமல் உண்மையை கூறுங்கள். ராமசாமி தலையை கீழ் வளைத்தார். அந்த நாட்களில் கிராமத்தில் எல்லா அதிகாரமும் நாராயணசாமியிடம் இருந்தது. நந்தினி நாராயணசாமியிடம் மாட்டிக்கொண்டாள். அவள் ஏதோ மிகப்பெரிய ரகசியத்தை சொல்ல முயன்றாள். அதனால்தான் அவள் மர்மமாக கொல்லப்பட்டாள். அருண் முழு உறுதியுடன் திரும்பி கூறினார், இப்பொழுது நம்ம செய்ய வேண்டியது, இந்த குற்றத்தை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நந்தினியின் ஆவி சாந்தி அடைய வேண்டும். அந்த இரவு பங்களாவில் மீண்டும் குளிர்ந்த காற்று வீசினாலும் குழுவினர் பயமின்றி அந்த ஆவியை எதிர்கொண்டனர். அருண் மற்றும் அவரது போலீஸ் குழு உண்மையை கண்டுபிடிக்க ஆரம்பித்தனர். அப்போது டார்ச் லைட்டில் வெளிச்சம் மாறியது. ஒரு மென்மையான குரல் கேட்டது, நீதி வெல்லும், உண்மை வெளிப்படும். அருணின் மனதில் ஒரு நிமிடம் அமைதி புகுந்தது. அந்த ஆவி சாந்தி அடைந்தது போல இருந்தது. ஆனால் உண்மை இன்னும் வெளிப்பட வேண்டும்.